ஜீஜான்ற ஒரு குட்டி பொண்ணோட ராணுவத்துல இறந்து போயிருப்பாரு. அவளுக்கு அவங்க அம்மா அவங்க பாட்டியும் மட்டும் தான் இருப்பாங்க. அவ பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஸ்கூலுக்கு போகும்போது எதிரில ஒரு போஸ்ட்மேன் வராரு. அவருக்கு குழந்தைய இருக்காது. அதனால இந்த பொண்ணு தான் பொண்ணா நினைச்சு ரொம்ப பாசமா பேசுவாரு. ஸ்கூலுக்கு போற வழியில ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு இருக்கும். அதுக்கு பால் ஊத்திட்டு அங்க ஒரு வயசானவர் கெட்டு போன சாப்பாடு சாப்பிட்டு இருக்காரு. அது கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அதை வாங்கி கீழே போட்டு அவளோட டிஃபன் பாக்ஸ்ல இருக்க சாப்பாடு தரா. இப்ப டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது இப்ப ஃப்ரெண்ட் இவ்வளவு சேர்ந்து வச்சிருக்க சாக்லேட் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சாப்பிடறத டீச்சருமே பாத்துட்டாங்க. அதனால பிரின்சிபல் ஆபீஸ் கூட்டு போய் விட்டுறாங்க. அவருமே அவங்க ரெண்டு பேருக்குமே பனிஷ்மெண்ட் தரணுமே சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு அவங்க அப்பாவை பத்தி ஒரு ஸ்பீச் ஒன்னு ரெடி பண்ண சொல்றாரு. இந்த குட்டி பொண்ணு அவங்க அப்பாவை பாத்துருக்கவே மாட்டா. அதனால அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அப்பா எங்கம்மான்னு சொல்லிட்டு கேக்குறா. அவங்க அம்மாவும் அப்பா சாமி கிட்ட போயிட்டாருமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிமா அப்பாவை சீக்கிரமா வர சொல்லுமான்னு சொல்லிட்டு போறா. இப்ப அடிக்கடி அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அப்பா வர சொல்லுமான்னு சொல்லிட்டு சொன்னதால அவங்க அம்மா அவங்க கோவத்துல அடிச்சிடுறாங்க. அடுத்த ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஊரோட தலைவி மாதிரி ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி ஜீஜாவை கூப்பிட்டு ஏன் இவ்வளவு சோகமா இருக்க, அம்மா அடிச்சாலான்னு சொல்லிட்டு இப்ப அந்த குட்டி பொண்ணை சமாதானப்படுத்துறாங்க. அமெரிக்கால இருக்க பையனுக்கு லெட்டர் எழுதி அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து இப்போ போஸ்ட் பண்ண சொல்றாங்க. இந்த பொண்ணு லெட்டர் போஸ்ட் பண்ணும்போது நம்மளும் நம்ம அப்பாக்கு லெட்டர் எழுதி போடலாம்னு சொல்லிட்டு சீக்கிரமா வாங்கப்பான்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி போடுறா. அடுத்த நாள் பக்கத்து வீட்டு பாட்டிக்கு உடம்பு முடியாம எழுதிட்டு இருப்பாங்க. இவங்களும் இறந்தா சாமி கிட்ட தானே போவாங்கன்னு சொல்லிட்டு இப்ப அந்த பாட்டி காதுல போயிட்டு நீங்க சாமி கிட்ட போடுறது எங்க அப்பாவை சீக்கிரமா வர சொல்றீங்களான்னு சொல்லிட்டு சொல்றா. இது கேக்குற அந்த பாட்டியும் அதிர்ச்சியில எழுந்துடுறாங்க. இப்ப ஸ்கூலுக்கு போற வழியில பலூன் வைக்கிற தாத்தா கீழே விழுந்துடுறாரு. அப்ப ரெண்டு பலூன் பறந்து மேல போக ஆரம்பிச்சிருது. இந்த பாக்குறது குட்டி பொண்ணு கவலைப்படாதீங்க தாத்தான்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த தாத்தாவும் அதுக்கு அந்த பலூன் எங்க போக போகுது, கடவுள் கிட்ட தானே போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேக்குற அந்த பொண்ணும் கடவுள் கிட்ட போகுதா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பலூன் வாங்கி அதுல லெட்டர் எழுதி அந்த ஆலமரத்துக்கு அடியில உட்காந்துட்டு இருக்க தாத்தாவை டைட்டா கட்ட சொல்லி அந்த பலூனை பறக்க விட்டுடுறா. பார்த்தா பதிலுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து லெட்டரே வரலன்றதால கோவத்துல அவங்க அப்பா போட்டோ எல்லாம் உடைச்சிடுறா. அடுத்த நாள் காலைல எழுந்து வெளியே வரும்போது அவங்க அப்பா கிட்ட இருந்து இப்ப லெட்டருமே வந்திருக்கும்.